சாபுதானா இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாதம்பட்டி கேட்ரிங்கில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் சாபுதானா இட்லி. சாபுதானானா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜவ்வரிசியைத்தான் சாபுதானான்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. அந்த ஜவ்வரிசி இட்லியை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி இட்லி செய்யறதுக்கு நாம் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை அளந்து எடுத்துக்கிறோம். இது வந்து சின்ன ஜவ்வரிசிங்க, நைலான் ஜவ்வரிசிம்பாங்க. அதுலேயே சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கிங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். இதையே இப்போது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நைட் டைமு, நாம் வந்து காலையில் இட்லி சுட போகிறோம், அதுக்காக நைட்டே ஊற வைக்கிறோம். இது வந்து குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊறணுங்க. அதனால் நான் நைட்டே ஊற வைக்கிறேன். இது ஊறினதுக்கப்புறம் இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறத காலையில் பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜவ்வரிசி இன்னும் 1 ஹவர் ஊற வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனாக இந்த ரவையை பழைய புளிச்ச மாவு ஒரு 2 கரண்டி எங்கிட்ட இருக்குது, அது கூட கலந்துக்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் தயிர் கலந்து யூஸ் பண்ணுவாங்க. நாம் தயிருக்கு பொதுவாக இந்த புளிச்ச மாவு யூஸ் பண்ணுறதுனால தயிர் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாவில் 3/4 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் வந்து டேஸ்ட்டுக்காகவும் டெக்ஸ்சருக்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா ஊறி 1 மணி நேரம் ஊறுச்சுன்னா அது கூட அந்த ஊறின ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ரொம்பவும் அதிகமாக விடக்கூடாது. இட்லி மாவு பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ரவை கலந்த மாவு 1 ஹவர் ஊறிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஊறின ஜவ்வரிசியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் 8 மணி நேரம் டைம் ஆகிடுச்சு ஊற வச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரவை அரிசி மாவும் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாவு கூட கலந்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பம் இருந்தால் இதில் கேரட் துருவி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இட்லியாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. இல்லைன்னா சீரகம், குருமிளகு இதெல்லாம் கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மாவை கலக்கி வச்சாச்சு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இட்லி ஊற்றுற அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு அதில் ஃபில் பண்ணிக்கலாம்.
மாவை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதைய இட்லி சட்டிக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை தண்ணி தொளிச்சு எடுத்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்தாவே அழகாக வந்துடும். இந்த இட்லி பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து நெடக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி வேணுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதைய பிளேட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சாபுதானா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.